ஒரு மாநில சட்டமன்றமே ஆளுநரை திரும்ப பெறச் சொல்லி ஒரு தீர்மானம் போட்டா அதோட கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்கும்? இதுதான் இப்போ தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு பெரிய அதிகார போட்டி. ஆமா, இன்னைக்கு இதை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோம். சட்டமன்றத்துல ஆரம்பிச்சு தெருமுனை போராட்டம், மெட்ரோ நிதியில போய் கடைசியில நம்ம பட்ஜெட் வரைக்கும் இது எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கரெக்ட். இதுல முதல் விஷயம் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நடக்கிற அந்த நேரடி மோதல் தான். ஆமா, சட்டமன்றத்துல ஆளுநரை திரும்ப பெறச் சொன்ன அந்த தீர்மானம் அது ஒரு அன்பிரசிடென்டட் மூவ் ஆச்சு. அதோட உடனடி விளைவு என்ன? சும்மா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா? அதாவது சட்டப்படி பார்த்தா இந்த தீர்மானத்தால ஆளுநரை ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா அதோட நோக்கம் அது இல்ல. அப்போ வேற என்ன? இது ஒரு அரசியல் கருவி. ராஜ்பவன் உடனே இதை அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. திமுகவுக்கு தெரியும் குடியரசுத் தலைவர் உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னு. ஆனா இத வச்சு மாநில உரிமைகள்ன்ற அவங்களோட நரேட்டிவ ரொம்ப வலுவா மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. இதுல அதிமுகவோட ஸ்டாண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆளுநரோட வாக் அவுட் எதிர்க்கிறாங்க, ஆனா ரீகால் ஓட்ல கலந்துக்கல. எக்ஸாக்ட்லி. இது ஒரு டைட் ரோப் வாக். என்டிஏ கூட்டணியையும் பாத்துக்கணும், அதே சமயம் மாநில அரசியலையும் தங்களை நிலையிருத்திக்கணும். இது ஒரு கிளாசிக் ஃபெடரலிசம் வெர்சஸ் சென்ட்ரல் அத்தாரிட்டி பவர் பிளே. சரி, சட்டமன்றத்தில் அதிகார போட்டி அப்படின்னா ஒரு புது கட்சிக்கு கிளம்பி தானே. நடிகர் விஜய் கட்சி குடியரசு தினத்துக்கு ஒரு சைலண்ட் ப்ரோட்டஸ்ட் அறிவிச்சிருக்காங்களே. இது ஒரு புத்திசாலித்தனமான பொலிட்டிக்கல் அடாப்டேஷன் சொல்லலாம். எப்படின்னு சொல்றீங்க? பாருங்க, மெரினால பேரணிக்கு அனுமதி கிடைக்கல. அத அவங்க தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. தொண்டர்களை வீடுகள்ல தேசிய கொடி ஏத்தி கருப்பு பட்ட அணிய சொல்றாங்க. ஓ, இதனால போலீஸோட நேரடி மோதல் தவிர்க்கப்படுது. ஆமா, அதே சமயம் எங்க ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுதுங்கிற அந்த விக்டிம்ஹுட் நேரட்டிவையும் உயிரோட வச்சுக்க முடியுது. லீகல் ரீபர்கஷன்ஸ் இல்லாம ஹை விசிபிலிட்டில இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரெண்டிங் இஷ்யூஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் ஃபோக்கஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. இப்போ இந்த அதிகார போட்டியோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நிதி ஒதுக்கீடு. ஆமா, சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு 3000 கோடி ரூபாய் நிதி நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றார். இதனால ஓஎம்ஆர் போரூர் காரிடார்ஸ்ல வேலைகள் ரொம்பவே தாமதமாகுது. இதுல யார் மேல தப்பு? இது ஒரு பிளேம் கேம் மாதிரி தெரியுதே. ரெண்டு பக்கமும் காரணம் சொல்றாங்க. மாநில அரசு சரியான யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்ஸ் கொடுக்கலன்னு பிஜேபி தரப்பு சொல்லுது. ஆனா உண்மையில பாதிக்கப்படுறது யாரு? பொதுமக்கள் தான். அந்த டிராபிக் கேயாஸ்ல தினமும் சிக்கிற கம்யூட்டர்ஸ் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க. அதுதான், இந்த தாமதம் திமுகவோட அர்பன் வோட் பேங்கை நேரடியா பாதிக்கும். இது வெறும் நிர்வாக பிரச்சனை அல்ல, ஒரு அரசியல் அழுத்தம். அப்போ இந்த அதிகார போட்டியோட கடைசி களம் நம்ம பாக்கட்டா? மத்திய பட்ஜெட் நெருங்குதே. ஆமா, எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை 50,000 1 லட்சமா ஆக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு. அது நடந்தா நல்லா இருக்குமே. நம்ம கையில கொஞ்சம் காசு மிஞ்சும். கேட்பதற்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல ஒரு பாய்சன் பில் இருக்கலாம். பாய்சன் பில்? புரியல. அதாவது இந்த ஒரு சின்ன சலுகைய காட்டி பழைய வரிமுறையில இருக்கிற மத்த விலக்குகள், வீட்டு வாடகை, மருத்துவ செலவு இதையெல்லாம் மெதுமா எடுத்துட்டு எல்லாரையும் புதிய டாக்ஸ் ரிஜிம்க்கு கட்டாயமா மாத்த இது ஒரு தந்திரமா இருக்கலாம். ஓ, அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸை இழக்க வேண்டியிருக்குமோ? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. So we have to wait and watch. இந்த விவாதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே ட்ரெண்ட் ஃபோக்கஸ் தமிழ் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்த்த இந்த 4 விஷயத்தையும் நினைச்சு பாருங்க. ஆளுநர் பிரச்சனை, மெட்ரோ நிதி, ஒரு புது கட்சியின் போராட்டம். ஆமா, எல்லாமே மாநில உரிமைக்கும் மத்திய அதிகாரத்துக்கும் நடக்கிற போட்டியா தெரியுது. ஆனா பட்ஜெட் நெருங்குற இந்த நேரத்துல உண்மையான போட்டி இந்த அரசியல் கதாயாடல்களையும் பொருளாதார சலுகைகளையும் வச்சு நடுத்தர வர்க்கத்தோட வாக்குகளை ஜெயிக்கிறதுக்கான போட்டியா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.